ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது உங்கள் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு செப்டம்பர் 5 மற்றும் 6 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பில் கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் லிஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாஃப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாளை தான் நடைபெறக்கூடிய வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தேர்வுகளையும் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா, நாம் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய வெற்றியை பெறணும் நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னால், அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கடுமையாக உழைக்கணும். அப்படி உழைக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கக்கூடிய அந்த உயரத்தையும் தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வெற்றியாளர்களாக மாறணும். சரிங்களா, உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா, ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல போடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 5 உலகளாவிய அளவில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தொண்டு செய்வதற்கான, பிறருக்கு உதவி செய்வதற்கான ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தினமானது ஆண்டுதோறும் செப்டம்பர் 5 அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு தினம். தன்னுடைய முழு வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மதர் தெரசா. அவருடைய நினைவு போற்றக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய நினைவு தினத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அவருடைய சேரிட்டி டே நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த பவர் ஆஃப் சேரிட்டி இன் குளோபல் சாலிடரிட்டி, உலகளாவிய ஒற்றுமையில் தொண்டினுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்புறம் முதல்ல தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு தினம் உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டியாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா, மக்களுக்கு மத்தியில் தொண்டு செய்யணும், உதவணும் அப்படிங்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் த பவர் ஆஃப் சேரிட்டி இன் குளோபல் சாலிடரிட்டி. சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 5 நமக்கு நன்றாகவே தெரியும். செப்டம்பர் 5 அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய ஆசிரியர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அவருடைய பிறந்த தினத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் தேசிய ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோம். அதாவது ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவதற்காக, அதாவது ஒரு இளம் தலைமுறையை கட்டமைப்பதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வலிமைமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. பெரும்பாலும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருப்பதை விட அதிக நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் கூட தான் இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில். அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகளை ஒரு சரியான முறையில் அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. அந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், ஆண்டுதோறும் செப்டம்பர் 5 இந்தியாவில் நேஷனல் டீச்சர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பிலையும் விருதுகள் வழங்கப்படுகிறது. அதே போல் இந்திய அரசாங்கம் சார்பிலையும் விருதுகள் வழங்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதற்கு முந்தைய வகுப்புகளில். அதாவது தேசிய ஆசிரியர் விருதுக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும், அதே போல் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட நல்லாசிரியர்களுக்கும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுகள் எல்லாம் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆசிரியர் தினத்திற்கான கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்ஸ்பைரிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லேர்னர்ஸ், அடுத்த தலைமுறை கற்பவர்களுக்கு ஊக்கமளித்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சற்றேறக்குறைய 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதாக ஒரு அறிக்கை தெரியப்படுது. நம்ம கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்துருப்போம். சரிங்களா, ரைட். அப்படின்னு ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் இந்தியாவில் நேஷனல் டீச்சர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்பைரிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸ் லேர்னர்ஸ் அப்படிங்கக்கூடிய கருப்பொருளோடு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். தமிழ்நாடு அரசாங்கம் சார்பிலும் இந்திய அரசாங்கம் சார்பிலும் நல்லாசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவர்கள் விருது வழங்கி சிறப்பு செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணை முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சராக இணைந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் விருதுகளை வழங்கி சிறப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து பயணத்தில் இருக்கிறாங்க. அதனால் துணை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால், இதே செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கப்பலோட்டிய தமிழன் அழைக்கப்படக்கூடிய சுதேசி கப்பல் சங்கத்தை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய வீரதீர குணங்களை வெளிக்காட்டிய
கப்பலோட்டிய தமிழன் திரு வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு அவருடைய 154வது பிறந்த தினம் ரொம்ப சிறப்பாக தமிழகம் முழுக்க கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 6ஆம் தேதியான இன்றைய தினத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடுவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதலாவது தமிழ்நாடு காவலர் தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த செப்டம்பர் 6 சூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூறுவதற்காகவும் பணியில் இருக்கக்கூடிய காவலர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் உயிர்நீத்த காவலர்களை நினைவு கூறுவதற்காகவும் இந்த தினம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு காவலர் தினம் இந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்க்குறேன். காவலர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகள், இரத்த தான முகாம்கள் மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு கண்காட்சிகளுக்கு இன்று முழுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை பாருக்கழுகள்னு சொல்லலாம், இல்லை பிணந்தினி கழுகள்னு சொல்லலாம், அதற்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்டர்நேஷனல் வல்ச்சர் அவேர்னஸ் டே. அதாவது பாருக்கழுகள் பிணந்தினி கழுகள் அப்படின்னா இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்து போகக்கூடிய விலங்கினங்களை அது சாப்பிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சுகாதார பணியாளராக அது விளங்குகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழுகுகள் அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு கொண்டே வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் நாய்களோ இன்னும் ஒரு சில விலங்கினங்களோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி விஷம் வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்படி இறந்து போன அந்த விஷத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த செத்த உயிரினங்களை சாப்பிடுவதன் மூலமாக இந்த பாருக்கழுகுகளும் பாதிக்கப்பட்டு அதுவும் இறந்து போகுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாருக்கழுகுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறுகிட்டே போகுது. அந்த அடிப்படையில் அந்த கழுகுகளை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலுக்கான தினமாக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை இன்டர்நேஷனல் வச்சஸ் டேயாக உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமை ஹைட்ரஜன் ஆலை உருவாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய திறப்பு விழா நடைபெற்றது. அந்த திறப்பு விழாவில் ஒன்றிய அமைச்சர் சர்வானந்த சோனோவால் அவர்கள் கலந்து கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ரஜன் ஆலையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதுபோக இன்னும் பல 350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் பழுது நீக்கக்கூடிய மையம் அமைப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய துறைமுகங்களை பசுமை துறைமுகங்களாக மாற்றுறதுல இந்திய அரசாங்கம் மிக முக்கிய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான துறைமுகங்கள் ஒன்றாக விளங்கக்கூடிய தூத்துக்குடியில் அமைந்திருக்கிய வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பல்வேறு நலத்திட்ட பணிகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலை ஒன்று உருவாக்கப்பட்டு ஒன்றிய அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதுபோக தமிழ்நாடு அரசிற்கும் அந்த துறைமுகத்திற்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காகவும் கப்பலை பழுது நீக்கக்கூடிய மையம் உருவாக்குவதற்காகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல்னு சொன்னால் நிகரி விருது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மணற்கேணி ஆய்வுதல் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விருது. 2013ஆவது வருஷத்திலிருந்து இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது தங்களுடைய வகுப்பறைகளை சமத்துவத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு ஆசிரியர், கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியர் சொல்லி 2 ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புடைய இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான விருதாளர்கள் தேர்ந்தெடுத்து அறிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. கூடிய விரைவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை பல்கலைக்கழகம் இருக்குல்லையா, அதில் தமிழ்துறை தலைவராக பேராசிரியர் ஏ. மணிகண்டன் ஒரு சிறந்த பாரதியல் ஆய்வறிஞர். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விழுப்புரம் கொடூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சேர்ந்த ஆசிரியர் மு. ஏழுமலை, இவங்க 2 பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகரி விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மணற்கேணி ஆய்விதழ் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் தங்களுடைய வகுப்பறைகளை சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிகரி விருதுகளை வழங்கி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்காக பேராசிரியர் ஏ. மணிகண்டன் அவர்களும் பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியரான திரு மு. ஏழுமலை அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா?
அடுத்து நான் பார்க்குற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், சரிங்களா. அது தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு தெரியும், அவங்க வந்து வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜெர்மனி பயணம், அதுக்கடுத்து பிரிட்டன் பயணம். பிரிட்டன் பயணத்தில் பல்வேறு முக்கியமான நிறுவனங்களோட கையொப்பமாக இருக்குது. நிறுவனங்களோட சற்றேறக்குறைய 15,000 கோடிக்கும் மேற்பட்ட முதலீடுகள் செய்யப்படும் சொன்னால் தமிழகத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கும் விசிட் போயிருந்தாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தை என்ன பண்ணா சொன்னால் முதலமைச்சர் திறந்து வச்சார். அதாவது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா மற்றும் கருத்தரங்கம் ஆக்ஸ்போர்ட்டில் நடந்துச்சு. அந்த நிகழ்வுகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் வந்து பெரியார் அவர்களுடைய அந்த படத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஆய்வறிஞர்களில் ஒருவரான ஆரா வெங்கடாச்சலபதி எழுதியிருக்கக்கூடிய தி கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படின்னு கூடிய புத்தகத்தையும் வந்து முதலமைச்சர் இந்த நிகழ்வுகளில் வெளியிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜி.யு. போப் அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 19 வயசில் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் கூறக்கூடிய இந்த நல்லுலகத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. திருக்குறள் போன்ற பல்வேறு நூல்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் மாணவனாகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கல்லறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட்டில் தான் அமைஞ்சிருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஜி.யு. போப் அவருடைய கல்லறைக்கும் போய் நினைவஞ்சல் செலுத்தினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. அப்போ ஆக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் விசிட்டில், அதாவது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா மற்றும் கருத்தரங்கம் நடந்துச்சு. அதில் தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஆக்ஸ்போர்ட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் முதலமைச்சரால். அதுபோக ஆரா வெங்கடாச்சலபதி அவர்களும் மற்றும் ஒரு நூலாசிரியரும் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய தி கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார் அப்படிங்கக்கூடிய புத்தகம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆய்வு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோக அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஜி.யு. போப் அவர்களுடைய கல்லறையிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவஞ்சலி செலுத்தினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா. அதுபோக இங்கிலாந்தினுடைய அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே பல்வேறு தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு என்னென்ன விஷயங்களில் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது, எந்தெந்த துறைகள்லாம் வந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை முதலமைச்சர் நடத்தினார் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து அமைச்சர்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பல்வேறு தர அளவுகோல்களின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளை உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பட்டியலிடுதாங்க. அந்த அடிப்படையில் தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் NIRF என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 10வது ஆண்டாக ஒன்றிய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த பிரிவில் சற்றேறக்குறைய 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 உயர்கல்வி நிறுவனங்களை நாம் பிடிச்சு என்ன பண்ணுறோம்னு சொன்னால் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தான், சரிங்களா. 2வது இடத்துல 11 கல்லூரிகளோட மகாராஷ்டிரா 2வது இடத்துலையும், 3வது இடத்துல 9 கல்லூரிகள் உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 7வது ஆண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT முதல் இடத்துல இருக்குது. பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய IISc 2வது இடத்துலையும், தில்லி IIT பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இது வந்து ஒட்டுமொத்த பிரிவு. இதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொறியியலுக்கு என்ன, மருத்துவம் என்ன, கல்லூரிகளுக்கு என்னன்னு சொல்லி தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இடத்துல இருக்குது. சண்டிகர் முதுநிலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து 2வது இடத்துல இருக்குது. வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3வது இடத்துல இருக்குது. CMC, சரிங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறியியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை IIT வந்து முதல் இடத்துல இருக்குது. திருச்சி NITக்கு 9வது இடம், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 20வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். மொத்தம் 100 பொறியியல் கல்லூரிகளில் 14 தமிழ்நாட்டினுடைய பொறியியல் கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநில கல்லூரி வந்து 15வது இடத்துல இருக்குது. 100 கல்லூரிகள் லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து 33 கல்லூரிகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. ஆக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு டாப் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத, முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த ஆய்வறிக்கை மூலம் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் அங்கே நடத்தப்படக்கூடிய பாடங்கள், ஆசிரியர்களுடைய திறமைகள், மாணாக்கர்களுடைய திறமைகள், உள்கட்டமைப்பு, இன்னும் பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக அவங்க அந்தந்த கல்லூரிகளால் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை பல்வேறு தர அளவுகளை மையப்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிடுதாங்க. அந்த அடிப்படையில் 10வது ஆண்டாக வெளியிடப்பட்ட இந்த பட்டியலையும் ஒட்டுமொத்த பிரிவில் தமிழ்நாடு 17 கல்லூரிகளோட 17 உயர்கல்வி நிறுவனங்களோட என்ன பண்ணியிருக்கு சொன்னால் முதல் இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். மகாராஷ்டிரா 11ஓட 2வது இடத்துலையும், உத்தரப்பிரதேசம் 9 உயர்கல்வி நிறுவனங்களோட 3வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். 7வது ஆண்டாக ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை IIT முதல் இடத்துல இருக்குது. பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய IISc 2வது இடத்துலையும்,
தில்லி ஐஐடி 3வது இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? மருத்துவமனைகளை மருத்துவம் சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தில்லி எய்ம்ஸ் முதலிடத்துலையும், சண்டிகர் முதுநிலை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி 2வது இடத்துலையும், வேலூர் சிஎம்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பொறியியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை ஐஐடி முதலிடத்திலையும், திருச்சி என்ஐடி 9வது இடத்துலையும், அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்துலையும் இருக்குது. 100 பொறியியல் கல்லூரிகள் 14 பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தை சார்ந்தது. கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநில கல்லூரி 15வது இடத்துல இருக்குது. இந்த கல்லூரிகள் லிஸ்ட்டில் 100 கல்லூரிகள் லிஸ்ட் 33 எண்ணம் தமிழ்நாட்டை சார்ந்த அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து ஒப்பந்தம். யாருக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர் அண்ட் இந்தியா, இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம். அதாவது அரசு முறை பயணமாக சிங்கப்பூருடைய தற்போதைய பிரதமர் லாரன்ஸ் வாங் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு 5 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது. என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விமான போக்குவரத்து, திறன் மேம்பாடு, பசுமை எண்ம சார் கடல் வழி போக்குவரத்து, அதுக்கடுத்து விண்வெளி, அடுத்த தலைமுறை நிதி உள்கட்டமைப்புக்கான எண்மசார் தரவு புத்தாக்கம் சொல்லி ஒரு 5 துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் அதில் ஒரு மையம் சென்னையில் அமைக்கப்பட இருக்குது. சென்னையில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மையத்துக்கு சிங்கப்பூரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இணைந்து இந்தியாவோட செயல்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் நிதி உதவியோட மும்பையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் 2வது சரக்கு முனையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதை வந்து இரு நாட்டு தலைவர்கள் இணைந்து திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நம்ம தலைவர் தகவல் என்னன்னு சொன்னால் சிங்கப்பூருடைய தற்போதைய பிரதமர் லாரன்ஸ் வாங் வந்து இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் வந்திருக்கிறாரு. இந்த பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஒரு 5 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. என்னென்ன துறைகள் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். என்ன துறைகள் அப்படின்னு சொன்னால் விமான போக்குவரத்து, திறன் மேம்பாடு, பசுமை, எண்மசார் கடல்வழி போக்குவரத்து, விண்வெளி, அடுத்த தலைமுறை நிதி உள்கட்டமைப்புக்கான எண்மசார் தரவு புத்தாக்கம். சரிங்களா? இதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் அமைய இருக்கக்கூடிய தேசிய திறன் மேம்பாட்டு மையத்திலையும் சிங்கப்பூர் உதவி பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களும் இந்திய அரசாங்கம் இணைந்து அதை அமைக்க இருக்கிறாங்க. அதுபோக மும்பையில் அமைந்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சரக்கு முனையம் வந்து சிங்கப்பூர் நிதி உதவியோடு உருவாக்கப்பட்டிருக்குது. அதை இரு நாடு தலைவரும் திறந்து வச்சாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் சொன்னால் 2 உலக நாடுகளில் நடைபெற்ற முக்கியமான நியமனங்கள். அந்த அடிப்படையில் ஜமைக்காவினுடைய புதிய பிரதமராக ஏற்கனவே அங்கே பிரதமராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ ஹால்னஸ் என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னால் 3வது முறையாக அங்கே நடைபெற்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஜமைக்கா தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது இவர் வந்ததுக்கப்புறமா ஜமைக்காவில் நடைபெறக்கூடிய குற்றச்செயல்கள் கொஞ்சம் குறைந்து இருக்குது. அந்த அடிப்படையில் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 3வது முறையாக அவருக்கு பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்தினுடைய பிரதமரை வந்து அந்த நாட்டினுடைய அரசியல் சாசன நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பதவி நீக்கம் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது புதிய பிரதமராக வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அனுதின் சான் விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் பூம் ஜெய்தாய் கட்சியினுடைய தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதற்கு முந்தைய அரசாங்கங்களில் இவர் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அதான் இங்கே எலெக்ஷன் நடத்தப்படலை. எலெக்ஷன் நடக்காமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களில் ஒரு அதிகப்படியான ஆதரவு பெற்ற நபராக இவர் என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். நம்ம இதனோட தகவல் என்ன சொன்னால் ஜமைக்காவினுடைய புதிய பிரதமராக இங்கே நடைபெற்ற தேர்தலில் 3வது முறையாக ஆண்ட்ரூ ஹால்னஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஜமைக்கா தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர். அதேபோல் தாய்லாந்தினுடைய புதிய பிரதமராக அனுதின் சான் விராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் பூம் ஜெய்தாய் கட்சியின் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த அமைதி ஒப்பந்தம். யாருக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் மணிப்பூரில் 2 பழங்குடியின அதாவது கட்சிகளுக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிப்பூர் அரசாங்கத்திற்கும் அதுபோக இந்திய அரசாங்கத்திற்கும் ஏன்னா இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் சமீபத்தில் அது வந்து நீட்டிக்கப்படாமல் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து குகி மற்றும் ஐதை இந்த 2 சமூகத்தினிடையே ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றளவும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. கலவரமாக மதி சற்றேற்குறை 250க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு அகதிகளாக வேறு இடங்களில் புகலிடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் அந்த பிரேம் சிங் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படாமல் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்குது. அங்கே வந்து ஆளுநராக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அஜய்குமார் பல்லா இருக்கிறாரு. இத்தகைய சூழ்நிலைகளில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் ஒளியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால்
குகி தேசிய அமைப்பு மற்றும் ஐக்கிய மக்கள் முன்னணி இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் மணிப்பூர் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியை மேற்கொள்வதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை 2 போக்குவரத்து அனுமதிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிராந்தியத்தில் ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அமைப்புகள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இந்த அமைப்புகள் வந்து வெளிநாட்டிலேருந்து யாரும் ஃபண்டு கொடுத்து இவங்களை இயக்குறாங்களா அதை வந்து அரசாங்கம் கண்காணிக்கும். அந்த மாதிரியான தகவல் இருந்துச்சுன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க தன்னுடைய ஆயுதங்களை அரசிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதி வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்படி தென்னோட தகவல் மணிப்பூர் மாநில அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் மணிப்பூரில் இருக்கக்கூடிய 2 குகி பழங்குடியின சமூகத்துக்கும் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. பிராந்தியத்தில் ஒருமைப்பாட்டை அமைதி ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்காக பராமரிப்பதற்காக மேலும் தேசிய நெடுஞ்சாலை 2 போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அமைதி ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திர அமைச்சரவை வந்து ஆந்திராவில் யூனிவர்சல் ஹெல்த் பாலிசியை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன கிடைக்கும் சொன்னால் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்குறைய 1.63 கோடி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக தெரியப்படுத்தப்படுகிறது. அந்த குடும்பங்கள் இதனால் பலனடையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திட்டம் யாரால நடைமுறைப்படுத்த இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆந்திராவில் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்திய அரசாங்கத்தோட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோடு இணைந்து ஆந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய என்டிஆர் அறக்கட்டளையும் இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காப்பீடு திட்டத்தை இந்த மருத்துவ உதவி திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆந்திர அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஆந்திராவில் யூனிவர்சல் ஹெல்த் பாலிசி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அந்த மாநில அமைச்சரவையால். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஓராண்டுக்கு சற்றேறக்குறை 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ காப்பீடு கிடைக்கும். இந்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ்மான் பாரத் மற்றும் என்டிஆர் அறக்கட்டளை சார்பில் இந்த ஃபண்டு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் இந்திய பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய SRS அறிக்கை, அதாவது இந்தியாவில் சிசு மரணம் குறித்த ஒரு அறிக்கை. அதாவது சிசு மரணம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் உயிருடன் பிறந்த 1000 குழந்தைகளில் 1 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிசு மரணத்தில் கணக்கில் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013 இந்தியாவில் 40 இருந்த குழந்தை சிசு மரணம் தற்பொழுது இந்த 2023 சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளில் 25 குறைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிசு மரணம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக எது இருக்குன்னு சொன்னால் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் இருக்குது. இந்தியாவில் சிசு மரணம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலமாக மணிப்பூர் விளங்குகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய SRS அறிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் சிசு மரணம் அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகள் குறைந்திருக்கிறது. 2013 40 இருந்த குழந்தைகள் இறப்பு 2023 25 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான குழந்தைகள் சிசு மரணம் காணப்படுகிறது. தேசிய சராசரியை விட அதிகமாக 37 வரைக்கும் அங்கே வந்து சிசு மரணம் காணப்படுகிறது. சிசு மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் உயிரோடு பிறந்த குழந்தைகளில் 1000 குழந்தைகளில் 1 வயசுக்குள்ளே இறந்து போகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறிப்பதான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிசு மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். இன்னைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்துருக்கு நான் நினைக்கிறேன். பவர் கட், அதனால தான் நம்ம ரீகேப் பார்க்காம கட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேலைபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாளை தினம் நடைபெறக்கூடிய வாராந்திர நடப்பு நிகழ்வு தேர்வுகளையும் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.